ஃபண்ட் ரைசிங்க்கு இப்போ உங்ககிட்ட வராங்கன்னா அவங்க அதிகமாக வச்சுருக்க மிஸ்கன்செப்ஷன் இது மாதிரி நான் சொன்ன மாதிரி வேறு என்னென்ன மிஸ்கன்செப்ஷனில் வராங்க உங்ககிட்ட? ஃபஸ்ட்டு வந்து அவங்ககிட்ட ப்ராப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்காது. ஓகே, ஐடியா வேலிடேஷன்லேயே தான் வருவாங்க நிறைய பேர். வருவாங்க ஐடியா வேலிடேஷனில் உங்களை அப்ரோச். ஆமாம், அப்ரோச் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட். ஏன்னா ஐடியா வேலிடேட் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா சர்டன் செக்லிஸ்ட் தான் இருக்கும் இல்லையா? ஐ திங்க் நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸில் ப்ரீவியஸ்லேயே பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணணும். விச் இஸ் லைக் ஐடியா வேலிடேஷன், மார்க்கெட் சர்வே. உங்கள் ஐடியாவை வந்து இஸ் இட் ஒரு MVP, ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட் மாதிரி பில்ட் பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆகுது, ஒரு ரெவன்யூ ஜெனரேட்டிங் ஸ்டேஜ் வரீங்க. அப்படிங்கிற டைமில் தான் ஒரு கம்பெனியை நீங்கள் இன்வால்வ் பண்ணுவீங்க. ஸோ அந்த MVP இல்லாமல் வரவங்க இருக்காங்க நிறைய பேர். ஓகே, ஐடியா வேலிடேட் பண்ணுறதே சிஏட்ட வருவாங்க, அபிஷேக் டப்ரோ வருவாங்க. ஸோ தட் இஸ் ரியலி நாட் மை திங் டு டூ அப்படிங்கிறது ஐ ஆல்வேஸ் ட்ரை டு கம்யூனிகேட் தம். ஓகே, ஐடியா வேலிடேஷனுக்கு வந்து இன்குபேட்டர்ஸ் இருக்காங்க, ஆக்சலரேட்டர். ஸோ தட் இஸ் வேர் தே ஜெனரலி டூ ஐடியா வேலிடேஷன் விச் CA வில் நாட் ஜெனரலி டூ. ஓகே, லைக் அந்த ப்ராசஸ்க்குலாம் அப்புறம் நீங்கள் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக எக்ஸாக்ட்லி நீங்கள் கம்பெனியில் ஆரம்பிச்சு நீங்கள் கம்பெனியில் ஆரம்பித்து செட் பண்ணி ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கு. ஒரு மினிமம் ரெவென்யூ பண்ணுறேன், ஓகே, இல்லை ஒரு ரெவென்யூ பண்ண போகிறேன், நான் ப்ராடக்ட் இஸ் ரெடி, நான் ஃபண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன், இந்த ரீசனுக்காக பார்த்துட்ருக்கேன் ஃபண்ட்ஸு அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்தாங்க அப்படின்னா இட் பி ஈஸியர், மச் ஈஸியர் டு ஹெல்ப் தெம் ஆர் ஒர்க் வித் தெம். ஓகே, அது ரொம்ப முன்னாடி வந்தாங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஒர்க் வித் தெம் இட் செல்ஃப். மேபி பேசிக்காக அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் அப்படி பேசிக்காக வரவங்க வாட் ஐ டெல், இது வந்து டூ ஏர்லி, மேபி வி கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் கம்ப்ளைண்ட்ஸ் லெவல் ஃபைலிங்ஸ். இஃப் யூ வாண்ட், இஃப் யூ நாட் லைக் ஓகே டு ஒர்க் வித் யூ கேன் ஒர்க் ஆன் கம்ப்ளைண்ட்ஸ் லெவல். தென் வி வில் see when once your product is ready and you know going to approach investor, then probably we can see how things put things in place அப்படிங்கிற மாதிரி we will tell சொல்லிடுவீங்க. ஆமாம், வேறு வழி இல்லை, அந்தளவுக்கு அப்படி தான் பண்ண முடியும் அந்த ஸ்டேஜில். தென் ஒன்ஸ் அவங்க மெச்சூர் லைக் ப்ராடக்ட் வந்து ஆகும்போது தென் வி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன். ஓகே. ஸோ ஐடியா ஸ்டேஜ்லேயே உங்ககிட்ட வரது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன், பெரிய மிஸ்கன்செப்ஷன், எந்த ஹெல்ப் பண்ண முடியாது என்னால். நீங்கள் நல்லா சொன்னீங்க, இன்குபேட்டர் அங்கெல்லாம் போனாங்கன்னா தே கேன் ஷேப், கண்டிப்பாக தே கேன் ஹெல்ப். ஆமாம், இனிஷியலாக அந்த நீங்கள் சொன்ன MVP ஸ்டேஜ் வரைக்குமே தே கேன் ஹெல்ப். அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாம், அது வரைக்கும் ஆகிற செலவு, ஸ்பேஸ் எல்லாமே அந்த இன்குபேட்டர் கொடுத்து பண்ணுவாங்க. நிறைய இன்குபேட்டர் இன்னைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு MVP ஸ்டேஜ் வரைக்கும் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி சீட் ஃபண்ட்ஸ் இருக்கு, அப்ளை பண்ணலாம். ஆமாம், நிறைய இப்போ அவென்யூஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ உங்ககிட்ட வரதா இருந்துச்சுன்னா லைக் இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ், CA ப்ரொஃபஷன்ஸ் கிட்ட வர டைமில் ஒரு MVP ஸ்டேஜுக்கு அந்த டைமில் வந்தால் வே பெட்டர், அந்த ஃபண்ட் ரைசிங் ப்ராசஸ்க்காக வரது. ஆமாம். வேற என்ன மிஸ்கன்செப்ஷனோட உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க? இன்வெஸ்டர் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு வரும். ஓகே, அது ஒரு பெரிய. ஸோ ஐ டோன்ட் டூ பேங்கிங். ஸோ அது ரெண்டும் வேறு. நம்ம வந்து வி ஆர் கன்சல்டிங் ஃபார்ம். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் பண்ணிடுவீங்க. ஆமாம், இன்வெஸ்டர்ஸ் எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பேசி வந்து வாங்கி கொடுங்க அப்படி. தட் இஸ் நாட் ஆல் என்னை பொறுத்தளவுக்கு பாசிபிள். அதுக்கு மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, பீப்புள் ஆர் டூயிங் மெர்ச்சன்ட் பேங்கிங். பட் அது நாங்கள் பண்ணுறதில்ல, we only do consulting. ஸோ அந்த போய் ரீச் பண்ணுற பார்ட்டில் அவங்களது. ஆமாம், அது அவங்களது தான் பிரேக் டவுன் பண்ணுறேன் ஃபியூச்சரில். ஆமாம், ஸோ அது அவங்களது தான். அவங்க அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறோம், நிறைய பேர் இருக்காங்க. பட் நாம அது பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் கனெக்ட்ஸ் நீங்கள் கொடுக்கறது இல்லை, அது அப் டு தெம். ஆமாம், அவங்களுக்கு தேவையான இல்லை. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஈஸியும் கூட ஒரு VC கனெக்ட் பண்ணுறது. இட்ஸ் பீன் இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு ஈஸியாக எப்பயுமே இருந்ததில்ல. லிங்க்டினாக இருக்கட்டும், இமெயிலாக இருக்கட்டும், யூ கேன் ரீச் தெம் அவுட். ஸோ அதே மாதிரி ஃபெலோ ஃபவுண்டர் இன்ட்ரடக்ஷன், மற்ற ஃபவுண்டர்ஸ்லாம் ரொம்ப இப்போ ஈஸி டு ஆக்சஸாக இருக்காங்க. இப்போ ஒரு ஃபவுண்டர் உங்களால் ரீச் அவுட் பண்ண முடியுது அப்படின்னா, நீங்கள் நல்ல ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸாக அவங்க தேர் பி மோர் தென் ஹாப்பி டு புட் அ வேர்ட் டு தேர் VC இன்ட்ரோடியூஸ் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. நிறைய ஃபவுண்டர்ஸ் ரெடியாக தான் இருக்காங்க. ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து VCஸே பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அன் ஆக்சலரேஷன் ப்ரோக்ராம் மாதிரி இனிஷியலாக பண்ணுறாங்க. கோஹார்ட் சேலஞ்சஸ்லாம் பண்ணுறாங்க நிறையா. இப்போது ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை கிளைண்ட் பார்ட்டிசிபேட்னா இந்த ஜீரோதாவோட ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. தே செலக்டட் சம் 50 ஸ்டார்ட்-அப்ஸ் டு கிவ் சம் early check. ஸோ அதுக்கு பார்த்து WTF ஃபண்ட், எக்ஸாக்ட்லி WTF கிரியேட்டாக ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி பண்ணாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து. ஓகே, தே பார்ட்டிசிபேட். தேக்க ஷார்ட் டாப் 100ல் வந்தாங்க, பட் டாப் 50 வர முடியல. ஓகே, ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் தான். கனெக்ட் பண்ணுங்கள். ஷோர். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது. இதெல்லாம் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டி சரி அப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் போய் ஃபண்ட் ரைசிங் இஸ் நாட் சேல்ஸ், இட் இஸ் மார்க்கெட்டிங். அதை வந்து ஸ்டார்ட் அப் ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ யூ ஹேவ் டு ஷோகேஸ் யுவர் ப்ராடக்ட் இன் சச் அ வே தட் VC வில் பி இன்ட்ரெஸ்டட் டு புட் மணி. யூ கேனாட் செல் டு அ VC வில் நெவர் பை இட். ஆமாம், அது மாதிரி இந்த பெர்ஸ்பெக்டிவும் நான் பாட்காஸ்ட்டில் எங்கேயோ தான் பார்த்தேன். ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு VC வந்து நம்ம ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிற மாதிரி
விசிஸுக்கு அதோட டெஸ்பரேட்டாக இருப்பாங்க, ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டார்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த மணியை அவங்களுக்கு அந்த டைமுக்குள்ள யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது அவங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கும். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அவங்க காசு தரதுனால சுப்பீரியர் மாதிரின்னு. ஆனால் அப்படி இல்லை. டிமாண்ட் வந்து இவங்களுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணுறதை விட விசிக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா அவங்க பூஸ்ட் அப் பண்ணலாம் நினைக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே நான் போய்க்கிறேன்னு நினைக்கலாம். அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் விசிஸ்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இவங்க தான். ஸோ அதனால அவங்க மோர் அப்ரோச்சபிள் தான். லைக் தே ஆர் ரெடி டு ஹியர் தான். ஆமாம், நம்ம தான் அதை ஒரு மாதிரி ரொமான்டைசைஸ் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜெரோதாலாம் லைக் எனக்கு புரிதல் தான், நான் என் புரிஞ்சுக்கிறத தான் சொல்கிறேன், மேபி ராங்க கூட இருக்கலாம். இப்போ ஜெரோதாலாம் இப்போ நிக்கில் காமத்லாம் இது மாதிரி பாட்காஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரி பண்ணுறதுனால நல்ல குவாலிட்டியான டீல்ஸை வந்து அவங்களுக்கு ஈஸியாக போயிடுது. சோர்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சரி எனக்கு ஓகே, நான் வந்து ஒரு ஃபவுண்டராக இருக்கேன்னா நான் இதில் பற்றி பாட்காஸ்ட்லேருந்து கற்றுக்கிறேன்னா, இப்போ நிக்கில் காமத் ஒரு மெயில் ட்ராப் பண்ணுறாருன்னா தே ஆர் மோர் ப்ரான் டு மெயில் தம் ஃபஸ்ட். கரெக்ட். ஸோ எல்லா விசிக்குமே அந்த ஸ்கவுட் பண்ணுறது தான் பெரிய ப்ராசஸ். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஒரு விசிக்கு தான் ஸ்டார்ட் அப் ரொம்ப முக்கியம். லைக் ரெண்டு பேருக்கும் பட் விசிக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கு, ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கு. இல்ல ஸ்டார்ட் அப் கூட அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு விசியை தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்மே நான் கரெக்ட் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க இருக்கும்போது சொல்லி வேலிடேட் பண்ணிக்கலாம், தனியா சொன்னா அது தப்பா போகும். இல்லை ஏன்னா அந்த ப்ராசஸ்ல லைக் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், நான் அந்த ப்ராசஸ்ல இருந்தது இல்லை. ஸோ அதனால ஸோ தேங்க்ஸ். ஆக்சுவலி அந்த ஐடியா ரொம்ப நாளாக சொல்லணும், எப்பண்டா சொல்கிறதுன்னு இருந்தேன். ஒரு வழியாக சொல்லியாச்சுது. ஓகே. ஸோ வேறு காமனான மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்கா? ஏன்னா நம்ம இன்டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். நீங்கள் சொன்ன இல்லையா, நான் வந்து ஸ்கேலபிலிட்டி இஸ் மைண்ட் செட். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நீங்கள் எப்படி உங்கள் கம்பெனியை கேப் டேபிள் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும். கேப் டேபிள்னா உங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ், உங்கள் கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெனரல் நிறைய கம்பெனி பண்ணுற ஒரு பெரிய ஒரு காமனான மிஸ்டேக் என்னென்னா ஒரே ஃபவுண்டர் தான் இருப்பாப்பில். ஸோ பட்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க 2 பேர் வேணும். இது ரொம்ப காமன். ஸோ 2 பேர் வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒன்றா அவங்க ஒய்ஃப் இல்லை அவங்க அம்மா வந்து இன்னொரு ஷேர் ஹோல்டராக போட்டுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மா ஷேர் ஹோல்டராக இது பண்ணுறது நிறைய இருக்குது. ரொம்ப காமன். அது வந்து ஜெனரலாக வீசி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே. அன்லெஸ் அண்டில் நீங்கள் இன்னொருத்தர் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து எனி சம் லெவல் தே ஷுட் பி கான்ட்ரிபியூட்டிங். ஆமாம். ஒரு நான் டீம் மெம்பரையோ இல்லை சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்லாம் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து வேறு கம்பெனி பேரில், ஒரு எல்எல்பி ஃபார்ம்னு எல்எல்பி பேரில், இல்லை ஹெச்யூஎஃப் ஃபார்ம்னு ஹெச்யூஎஃப் பேர்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரெட் ஃப்ளாக்ஸ் ஃபார் இன்வெஸ்டர். ஆமாம். இதெல்லாம் பண்ண வேணாம். நீங்கள் 2 ஃபவுண்டர்ஸ் இருக்கீங்கன்னா 2 ஃபவுண்டர்ஸ் பேரில் வச்சுருக்கலாம். நீங்கள் ஒருத்தர்னா இனிஷியலாக அவங்க பேரில் வச்சுருக்கலாம். பட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் அ கோ ஃபவுண்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஷேர்ஸ் டு தேர் நேம் பிஃபோர் யூ கோ டு விசி. இட் இன்க்ரீஸ் த ப்ராபிலிட்டி ஆஃப் யர் ஃபண்ட் ரைசிங். ஓகே. எதனால் அப்படி 2 பேர் இருக்குங்கிறது மேண்டேட்டரியாக பார்க்க? அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிஸ்க் மிட்டிகேஷன் சொல்லலாம். ஓகே. எப்பயுமே நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிலே நீங்கள் ஒரு எடிட்டர்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாட்காஸ்ட் எடிட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு எடிட்டர் தான் இருக்காரா? இல்லை, 5 பேர் இருக்காங்க. ஏன் 5 பேர் வச்சுருக்கீங்க? ஆமாம், ஒரு ஃபுல் டைம் 4 ஃப்ரீலான்சர்ஸ். இப்போ நான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அந்த டைம் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறது. எக்ஸாக்ட்லி. அந்த ரிஸ்க் வந்து இது பண்ணிக்கிறது, ரிஸ்க் மிட்டிகேட் பண்ணுறீங்க, ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ ஒருத்தர் லீவில் போகிறாங்க, இல்லை ஒருத்தர் அன்அவைலபிள், ஒருத்தர் ஹெல்ட் அப் இன் சம் எமர்ஜென்சி, காலையில் லீவ் சொல்லிட்டு தான் போனேன் அன்றைக்கி ஒருத்தர். ஸோ ஆல்வேஸ் தேர். ஸோ அந்த ஒரு ரிஸ்க் இப்போ இன்வெஸ்டாக இருக்கும். அதே தான் ஒருத்தரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறத விட, பிகாஸ் ஆல்வேஸ் லைஃப் ஹேப்பன்ஸ். எவ்ரி பர்சன் லைஃப் ஹேப்பன்ஸ். இட்ஸ் அன்அவாய்டபிள், ரைட்? When life happens, there should be, if there is someone else who can do the business in an uninterrupted manner, they are happy. So 2 to 3 co-founders are, generally வந்து நிறைய பேர் it's preferred. 2 to 3 co-founders in a startup is much preferred than a single co-founder. Okay. Yeah. ஓகே. அதனால விசி பெர்ஸ்பெக்டிவ். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களும் இஆர்பி டூல் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இஆர்பி டூல் பில்ட் பண்ண பெங்களூர் போயிட்டாங்க பில்ட் பண்ணும்போது. ஸோ அந்த கனெக்ஷன்ஸில் வந்து ஸ்பேஸ் டெக்கில் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும் போல். அந்த சர்டிஃபிகேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குற ஆடிட்டரோட அவங்களுக்கு டைப் வந்துட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸை அவங்க வந்து பிஆர்பிக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நல்ல ப்ராக்ரஸில் இருக்காங்க. ஸோ அவங்களும் லைக் ஒரு ஐஏஎம்ல இருந்து பிக் 4ல இருந்து இப்போ அதை குவிட் பண்ணிவிட்டு இந்த இஆர்பி டூல் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க திஸ் பாயிண்ட் ஆஃப் டைமில். ப்ராப்ளி அவர் கோ ஃபவுண்டர் கிடச்சிருக்க மாட்டாங்களா இருக்கும், இல்லை அவங்க கீ எம்ப்ளாய் யாரும் அந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ், ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ஓனர்ஷிப் எடுத்து மேலே வரலையா இருக்கும். ஸோ அப்படி பட் மேலே வர ஒரு எம்ப்ளாயி இஃப் யூர் ஏபிள் டு ஃபைண்ட் அப்படின்னா the moment you find it, I will always suggest them to transfer their shareholding from their mother or someone else to the employee who is taking some ownership. It'll add much value to the company. மற்றவங்களாம் எப்படின்னா வெளியே இருந்து ஒர்க் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கேப் டேபிள்குள்ளே வரும்போது அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, ஃபுல் டைம் ரோலில் ப்ராப்ளம் இருக்கான வரல. அப்போ நெக்ஸ்ட் அவங்க ஃபண்ட் ரைஸ் ஒரு ப்ராசஸில் போகிறாங்கன்னா அந்த டைம் ஷேரஸ் இப்போ மாற்றிடுறாங்க. ஒரு கோஃபவுண்டராக ஒருத்தர் குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் வராங்கன்னா அதெல்லாம் அவங்க பிரச்சனை இல்லை, ஹிஸ்ட்ரிலாம் ப்ராப்ளம் இல்லை.
டியூ டிலிஜென்ஸ் அப்போ அதெல்லாம் இல்லை பெருசாக ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் டியூ டிலிஜென்ஸ் டைம் ஒரு ஃபண்ட் ரைசிங் டைமில் வந்து நீங்கள் என்னென்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண என்னெல்லாம் கீ ஸ்கோர் ஸ்கில்ஸ் தேவையோ அதுதான். அதெல்லாம் வந்து கம்பெனிலே இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் பெட்டர். ஓகே. அதை நீங்கள் தேர்ட் பார்ட்டி ரிலே பண்ணக்கூடாது. ஸோ அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் கோ ஃபவுண்டராகவோ இல்லை வந்து ஒரு சிஎக்ஸோ கேட்டகரியிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா யுவர் growth ஆர் யுவர் வேல்யூஷன் யுவர் ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபண்ட் ரைசிங் வில் இன்க்ரீஸ். ஓகே ஓகே. ஆனால் லைக் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு இல்லை, அந்த பாயிண்ட் போகும்போது மாற்றிக்கலாம். ஆமாம், அது தப்புன்னு நம்ம அட்ரஸ் பண்ணல. இட்ஸ் a way it happened தான். ஆமாம். நிறைய பேர் மெச்சூர் ஆகியும் என்ன பண்ணுவாங்க, கோர் ஸ்கில் வந்து எம்ப்ளாயாக வச்சுருப்பாங்க. அவங்க ரொம்ப எனக்கு ஐயோ அவர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படிம்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு எம்ப்ளாயாக இருப்பார். பட் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகும்போது எல்லாரும் ரெடி, அவருக்கு எதுக்கு ஷேர் கொடுக்கணும், நானே 95 வச்சுக்கிறேன், நான் ஓகே ஓகே, அப்போ 99 அவங்க வச்சுட்டு 1% கொடுப்பாங்க. அந்த மைண்ட் செட்டுமே தப்பு. ஓகே. நீங்கள் ஒரு விசி கிட்ட பிஸ்னஸ் பண்ண போகும்போது யூ ஆர் பேசிக்கலி இட்ஸ் எல்லாருமே க்ரோ பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் இஸ் ஆல்சோ something they look forward to. ஆமாம். இப்போ ஸ்விக்கியை இப்போ ஐபிஓ வரும்போது சொன்னாங்கல்ல, இத்தனை ஷாப்ஸ்ல இருந்து இத்தனை பேர் 5000 people எம்ப்ளாயிஸ் வந்து மில்லியனர்ஸ் இருக்காங்கன்ட்டு. அது மாதிரி இது ஒரு வீடியோலையும் பார்த்தேன். அந்த இது வெஸ்டிங் பீரியட்லாம் இருக்கும்ல, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்விக்கியில் கூட லைக் அது ரீலில் பார்த்தது தான், அவங்க குவிட் பண்ணிட்டு போனால் கூட தே கேன் ரிட்டைன் போல அந்த ஷாப்ஸ் அவங்களே வச்சுக்கலாம் மாதிரி. அது வந்து அது ஒரு மைண்ட் செட்டில் எம்ப்ளாய்க்கான இதாக கொடுக்குறேன். தோஸ் ஹூ ஹேவ் சப்போர்ட்டட் மீ இன் தி ஏர்லி ஸ்டேஜ் நான் சப்போர்ட் பண்ணுறேன். அந்த மைண்ட் செட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். I told you, no, when scalable business is a mindset and this mindset is one of the part of the mindset. ஓகே. அந்த ஸ்கேலபிலிட்டி இருக்கிற மாதிரியே டு கேர் ஃபார் தேர் எம்ப்ளாயிஸுமே or providing wholesome growth for everyone rather than only focused on your growth. Okay. So you should grow, your employees should grow, the VC should grow. ஓகே. ஹோலிஸ்டிக் growth கொடுக்கிறது ஒரு மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் இருக்கணும். இதில் தெரிஞ்சிடும், இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் அவங்க என்ன எக்ஸாக்ட்லி.